சென்னை ஓட்டேரியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திப்பதை நேரலையில் சூழ்நிலையில் நிச்சயமாக பிரச்சனை தீர்க்கப்படும். காவிரி நதிநீர் ஆணையம் நிச்சயமாக அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்காத மத்திய அரசிற்கு கண்டனம் என்று சொல்லும் அந்த கூட்டம் 2000 கன அடி தண்ணீர் கொடுக்க வேண்டியதை கொடுக்காத கர்நாடக அரசிற்குத்தான் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், மரியாதைக்குரிய சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய கூட்டம் அவர்களின் கூட்டணி கட்சி கூட்டமாக மட்டுமே அமையும். அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சியான காங்கிரசிடம் தான் அவர்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை இருக்கிறது. காங்கிரஸ் அரசு, கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் 2000 கன அடி தண்ணீர் தினமும் விவசாயிகளுக்கு திறந்துவிட வேண்டும் என்று சொன்ன பின்பும் அதை திறந்து விடாதது காங்கிரஸ் அரசுதானே தவிர இன்று இருக்கும் உடனடி தேவை அதுதான். அதனால் இந்த கூட்டம் எந்தவித பலனையும் தராது. எல்லா அரசியல் கட்சிகளும் புறக்கணித்ததிலிருந்தே இந்த கூட்டம் தமிழர்களின் ஒற்றுமையை உணர்த்தும் கூட்டம் இது அல்ல. ஏனென்றால் இது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய அரசியல் சூழ்நிலை லாபத்திற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இவர்களே ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த நிலையை காவிரி பிரச்சனையில் எடுத்தார்கள்? தீர்த்து வைக்கக்கூடிய அத்தனை வாய்ப்பும் அவர்கள் கையில் இருந்தது. கையில் இருக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு இன்று கூட்டம் கூட்டுவது எந்த விதத்திலும் பலன் தராது என்பது கர்நாடகாவில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்திருக்கிறார்கள், அது வேறு விஷயம். தமிழகத்தில் அரசியலாக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. ஆனால் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்காக கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் தமிழர் மீது அக்கறை உள்ளவர்கள் என்றும், கூட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் தமிழக விவசாயிகள் மீது அக்கறை இல்லாதவர்கள் என்றும் இதை முன்னிறுத்தக்கூடாது. கூட்டமே அவசியம் இல்லை என்னும் பொழுது அதில் கலந்து கொள்பவர்கள் தமிழர்களுக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை, இன்று நாங்கள் வெளியே இருந்தாலும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த கூட்டம் கூட்டுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. அதனால் அதில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் தொடர்ந்து தமிழக விவசாயிகளுக்கு காவிரி தண்ணீரை பெற்றுத் தருவதில் தொடர்ந்து எங்கள் முயற்சி இருக்கும். காவிரி நதிநீர் ஆணையம் அமைப்பதிலும் எங்களது ஈடுபாடு முயற்சியும் இருக்கும் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஆனாலும் இந்த கூட்டத்திற்கு அழைத்த அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயலாமையை எங்களது வர இயலவில்லை என்பதை தெளிவான அரசியல் காரணத்தோடு நான் இங்கே சொல்லிவிட்டேன். அதாவது இப்ப காவிரி பிரச்சனை மட்டுமல்ல, ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் மோடியினுடைய பேச்சை விமர்சிக்கிறதாகட்டும், நியாய விலை கடையில் அரிசியினுடைய விலை கூட்டு தினமும் கலைஞர் மத்திய அரசை கண்டிச்சு அறிக்கை விட்டுட்டே இருக்காரு. இப்ப அதிமுக அரசை கண்டித்து விமர்சனம் செய்கிறது காட்டிலும் மத்திய அரசை கலைஞர் தினமும் ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்காது. எப்படி பாருங்க? அதாவது கலைஞர் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு மிகவும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, ஒரு அறிவு சார்ந்த அரசியல்வாதி. கலைஞர் அவர்கள் மிக மிக அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. ஆக கலைஞர் அவர்கள் தனக்கு யார் சவாலாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றித்தான் கவலைப்படுவார். அவர் இப்பொழுது தினம் எழுந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கவலைப்படுகிறார் என்றால் இப்பொழுது அவருக்கு சவாலாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி என்று நினைக்கிறார். அதனால் இதுவே பாரதிய ஜனதா கட்சி தினம் தினம் அவரை தொந்தரவு செய்கிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சி பற்றிய எண்ணம் அவரை தொந்தரவு செய்கிறது என்றால், பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது, பாரதிய ஜனதா கட்சி காலூன்றி வருகிறது, பாரதிய ஜனதா கட்சி பலம் பெற்று வருகிறது, மோடி அவர்களின் அரசு அசைக்க முடியாத அரசாக மாறி வருகிறது என்பதுதான் இதற்கு அர்த்தமே.